இபாதி அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், வரம்பு மீறி என்னுடைய அடியார்களே, வரம்பு மீறி தங்களுக்கு தாங்களே தீங்கு விளைத்துக் கொண்டீர்களே, அப்படிப்பட்ட அடியார்களே, அதாவது பாவிகளே என்று அல்லாஹ் தஆலா அழைக்குகின்றார். அழைக்கும் போது கூட பாருங்க, இபாதி என்னுடைய அடியார்களே, எப்படிப்பட்டவர்கள்? தங்களுக்கு தாங்களே பாவம் செய்து கொண்டு தீங்கிழைத்துக் கொண்ட அந்த பாவிகளை அல்லாஹ் அழைக்குகின்றான். லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை விட்டு நீங்கள் நிராசை அடைந்து விட வேண்டாம். அல்லாஹ் மன்னிப்பான் நம்முடைய பாவங்களை, நம்முடைய பாவத்தை அல்லாஹ் மன்னிப்பான். நீங்க என்ன செஞ்சிருக்கிறாரு, இந்த பாவத்தை அல்லாஹ் எப்படி மன்னிப்பான் அப்படி என்று நிராசை அடைந்து விடாதீர்கள். அல்லாஹ் சொல்லுகின்றான், எவ்வளவு பெரிய பாவமாக இருந்தாலும் சரி அதை நான் மன்னிக்குகின்றேன், நீங்கள் தௌபா தேடுங்கள், என்னிடத்தை நீங்கள் தௌபா செய்யுங்கள், உங்களுடைய பாவம் எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் அதை நான் மன்னிக்குகின்றேன் என்று சொல்லி அல்லாஹ் சொல்லுகின்றார். அடுத்த வசனத்து தொடரிலே, இன்னல்லாஹ் யக்ஃபிரு துனூப ஜமியா, உங்களுடைய எல்லா பாவங்களையும் நான் மன்னிக்கின்றேன். ஆமா, என்ன செய்யணும்? தௌபா செய்யணும். பாவத்தை மட்டும் செஞ்சுக்கிட்டே போயிட்டு இருக்க கூடாது. பாவம் செஞ்ச உடனே, யா அல்லாஹ் இந்த பாவத்தை நான் செஞ்சுட்டேன், என்னை மன்னித்தருவாயாக என்று சொல்வதுதான் தௌபா. அந்த தௌபாக்கு என்ன நிபந்தனை என்பதை பின்னாடி சொல்லுகின்றேன். அப்ப இன்னஹு ஹுவ கஃபூருர் ரஹீம், அவன் மன்னிப்பாளன், கிருபை உடையவன். அப்பேற்பட்ட அல்லாஹ்விடத்தில் பாவங்களை வருந்தி நாம் என்ன செய்யணுங்க? துஆ செய்ய வேண்டும். ஹதீஸில் குதுஸில் அல்லாஹ் தஆலா சொல்லுவதாக எம்பெருமான் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார்கள். கால யா இபாதி, அல்லாஹ் சொல்லுகின்றார் பாருங்கள், என்னுடைய அடியார்களே, இன்னக்கும் துக்திஊன பில் லைலி வன் நஹார், நீங்கள் இரவிலும் பகலிலும் பாவங்கள் செய்து கொண்டிருக்கின்றீர்கள். அல்லாஹ் என்ன சொல்றான்? இரவிலும் பகலிலும் நீங்கள் பாவம் செய்து கொண்டிருக்கின்றீர்கள். ஓ அன அக்ஃபிரு துனூப ஜமியா, நான் உங்களுடைய எல்லா பாவத்தையும் மன்னிக்க தயாராக இருக்கின்றேன், நான் மன்னிக்குகின்றேன். உங்களுடைய எல்லா பாவங்களையும் நான் மன்னிக்குகின்றேன். வாஸ்தவபிருனி, என்னிடத்தில் நீங்கள் பாவ மன்னிப்பு தேடுங்கள். பாவ மன்னிப்பு தேடாலும் மன்னிப்பு கிடைக்கும். நம்ம பாவம் மட்டும் செஞ்சுக்கிட்டே போயிட்டு இருந்தோம்னு சொன்னா அதற்கு மன்னிப்பு கிடைக்காது. அப்ப பாவ மன்னிப்பை தேடுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். உங்களுடைய பாவத்தை நான் மன்னிக்குகின்றேன். பாவம் செஞ்சிட்டீங்க, நீங்க எப்படி படைக்கப்பட்டீர்கள் சொன்னால் பாவம் செய்யக்கூடிய நபர்களாகத்தான் நீங்கள் படைக்கப்பட்டிருக்கின்றீர்கள். இரவிலும் பகலிலும் நீங்க பாவம் செய்யக்கூடியவர்கள் தான். எனவே நீங்க பாவ மன்னிப்பு கேளுங்க, உங்களுடைய பாவத்தை நான் மன்னிக்குகின்றேன் என்று அழகாக அல்லாஹ் தஆலா நமக்கு ஒரு வாசகத்தை சொல்லுகின்றான். எப்படி அழைக்கின்றார்? யா இபாதி, என்னுடைய அடியார்களே, பாவம் செய்யக்கூடிய என்னுடைய அடியார்களே என்று அழகாக அல்லாஹ் தஆலா நம்மை அழைக்குகின்றான். அழைத்து சொல்லுகின்றான், நீங்க செஞ்ச பாவத்தை எல்லாத்தையும் நான் மன்னிச்சிடுறேன், நீங்க என்கிட்ட என்ன செய்யுங்க? பாவ மன்னிப்பு கேளுங்க, உங்களுடைய பாவங்களை நான் மன்னித்து விடுகின்றேன் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஹுபைப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வருகின்றார்கள். ஹுபைப் ரலியல்லாஹு தஆலா வருகின்றார்கள். அவர்கள் வந்து கேட்க, இன்னி மிக்ராஃபுல் லிதுனூபி யா ரசூலுல்லாஹ், நான் பாவங்களால் சூழப்பட்டிருக்கின்றேன், பாவம் என்ற கடலிலே முழுகிக் கொண்டிருக்கின்றேன், நான் என்ன செய்கின்றேன்? கால ஃபத்துபு இலல்லாஹ், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன உடனே ரசூல் சொல்றாங்க, நீங்க அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு கேளுங்க. எப்படி சொன்னாங்க? நீங்க அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு கேளுங்க. நீங்கள் பாவம் என்ற கடலில் தத்தளித்துக் கொண்டிருக்கின்றீர்கள், நீங்க அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு கேளுங்கள், அல்லாஹ் உங்களுடைய பாவங்களை மன்னிப்பான் என்று சொன்னவர். யா ஹுபைப், நீங்க என்ன செய்யுங்க? பாவ மன்னிப்பு கேளுங்க அப்படின்னு உடனே அவர் திரும்பி என்ன சொன்னார்? ஃபகால இன்னி அதூபு சும்மா அஊது, யா ரசூலுல்லாஹ், நான் பாவ மன்னிப்பை கேட்டு விட்டேன், திரும்பி என்ன செய்கிறேன்? அந்த பாவத்தை செய்கிறேன். அப்ப ரசூல் திரும்பி சொல்றாங்க, நீங்க அல்லாஹ்ட்ட என்ன செய்யுங்க? பாவ மன்னிப்பு கேளுங்க. இப்படியே 3 தடவை சொல்லுகின்றார்கள். அப்ப யா ரசூல், திரும்பி நான் இதே மாதிரி செய்கிறேன். அப்போது நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எப்படி என்று சொன்னால், அஃபு அல்லாஹு அக்பர மின் துனூபிக்க யா ஹுபைப், அல்லாஹ்வுடைய மன்னிப்பை விட உன்னுடைய பாவம் பெரிதா? எப்படி கேட்கிறாங்க? அல்லாஹ்வுடைய மன்னிப்பை விட உனது பாவம் பெரிதாக இருக்கின்றதா என்று கேட்கின்ற போது, இல்லை யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ் எல்லா பாவத்தை மன்னிப்பான், நாம் செய்கின்ற எல்லா குற்றங்களையும் அல்லாஹ் மன்னிப்பான் என்று ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார்கள். நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பு, நம்முடைய தவறுகளை திருத்திக் கொள்வதற்கு, நம்முடைய பாவங்களை திருத்திக் கொள்வதற்கு